நம்ம சேனல் பேர் கேன் ஐ டூ 100 நாளில் இங்கிலீஷ் பேசி கற்றுக்க முடியுமான்னு பார்க்குறோம். இதில் படிப்பு வயசு தேவையில்லை. ஒரு 2 வயசு குழந்தை எப்படி பேசி பழக போகுதோ அது மாதிரி நம்ம பழக போகிறோம். புதுசாக வரவங்களுக்காக சொல்கிறேன். இப்போ டெய்லியும் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு வரோம். இன்றைக்கி 23வது நாள் ஸ்டெப் எடுத்து வச்சுருக்கோம். 20வது நாள் ப்ராக்டிஸ் பண்ணதை 21வது நாள் காலையில் நான் தூக்க கலக்கத்தில் நான் பேசி பார்த்தேன். அதை வந்து ஒரு ஷார்ட்ஸாக போட்டிருக்கேன். பூனைக்குட்டியை மடியில் வச்ச மேனிக்கு அரை தூக்கத்தில் பேசியிருக்கேன். போய் பாருங்கள். உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. 20 நாள்லையே நம்ம ஓரளவுக்கு பேச பழகிட்டோமே, ஆரம்பிச்சிட்டோமே அப்படின்னு சந்தோஷமாக இருந்துச்சு. நீங்களும் பாருங்கள். இப்போது ஒரு வேர்டை கற்றுக்குறோம். ஒரு புது வார்த்தை கிடையாது, ஏற்கனவே நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் நம்ம வந்து கடந்து போயிருப்போம். இது எந்த இடத்துல யூஸ் பண்ணுவாங்க அதெல்லாம் தெரியாது. இங்கிலீஷ் நமக்கு சும்மா கேட்டது தானே, பேசி பழகலை. இப்போ என்னென்னா ஒரு வார்த்தை எடுத்துக்கிறோம். அடிக்கடி யூஸ் பண்ணுற ஒரு வார்த்தை எடுத்து கரெக்டாக பர்ஃபெக்டாக இது எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ணலாம்னு தெரிஞ்சுக்க போகிறோம். தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க போகிறோம். அந்த எக்ஸாம்பிள்ஸில் வர சென்டென்ஸை வாய் விட்டு சொல்ல போகிறோம். இந்த மெத்தட் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? இப்போ என்னென்னா ஒரு வார்த்தை கற்றுக்கலாம். ஒரு வார்த்தையை கற்றுக்கிட்டு அதை வந்து அப்ளை பண்ணி பார்க்கலாம். என்ன வார்த்தை அப்படின்னா கோயிங் டு அப்படின்ற வார்த்தை. கோயிங் டு அப்படின்னா ஃப்யூச்சரில் நடக்க போகிற ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பேச போகிறோம். இப்போ 2 வார்த்தை சொல்லி அதுக்குள்ளேயே வித்தியாசத்தை சொல்லிடுறேன். ஆனால் 2 வார்த்தையும் இந்த வீடியோக்குள்ளேயே பார்க்க முடியாது, ரொம்ப லென்த்தாக போகும். 2 வார்த்தையை சொல்லிவிட்டு அதுக்குள்ளே வித்தியாசத்தையும் சொல்லிவிட்டு அதில் ஒரு வார்த்தைக்குரிய எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் பார்ப்போமா? இப்போ என்னென்னா கோயிங் டு அப்படின்றது ஃப்யூச்சரில் நடக்க போகிற விஷயத்தை பற்றி பேசணும்னு சொல்கிறோமா? வில் அப்படிங்கிறதும் அதே தான். இப்போ கொஸ்டினாக கேட்கும்போது கோயிங் டு, இப்போ எதுக்கு கோயிங் டு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஏற்கனவே பிளான் பண்ணி வச்சுட்டாங்க, அது நமக்கு தெரிஞ்சிருச்சு, அதை பற்றி நம்ம கேட்க போகிறோம். இல்லையா, நாங்கள் ஏற்கனவே பிளான் பண்ணி வச்சதை நான் சொல்ல போகிறேன், உங்கள்கிட்ட சொல்கிறேன். நாங்கள் புது வீடு வாங்க போகிறோம் அப்படின்னு நான் சொன்னாலும் சரி, புது வீடு வாங்க போகிறீங்களாமே அப்படின்னு நீங்கள் கேட்டாலும் சரி, 2க்குமே கோயிங் டு தான் வரணும். ஏற்கனவே பிளான் பண்ண ஒரு விஷயத்தை செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு கோயிங் டு வரணும். வில் எந்த இடத்துல வரணும்னா ஆன் தி ஸ்பாட்டில் அப்படியே ஸ்பான்டேனியஸாக போகிற போக்கில் பேசிட்டு போவோம்ல, அப்போது வில் யூஸ் பண்ணுறோம். எப்போ நான் காஃபி குடிக்க போகிறேன் நீ வரியா அப்படின்னு கேட்குறோம்ல, நான் காஃபி குடிக்க போகிறேன் அப்படின்றதுக்கும் வில் தான் வரும். காஃபி குடிக்க போகிறேன் நீயும் காஃபி குடிக்க வரியா அப்படின்னு வரியான்னு கேட்குறதுக்கும் வில் தான் வரும். ஓகேவா? ஆன் தி ஸ்பாட்டில் பேசுகிறதுக்கு வில் வரும். இப்போ அந்த வில் வந்து நாளைக்கு பார்க்கலாம். ஏன்னா இது 2 ஒரே மாதிரி இருக்கிறதுனால, செய்ய போகிற விஷயத்தை பற்றி விஷயனால 2க்குள்ள வித்தியாசத்தை இப்போ இந்த ஒரு வீடியோவில் பார்த்துட்டோம். ஆனால் எக்ஸாம்பிள்ஸ் வந்து ஒரு வார்த்தைக்கு மட்டும் நம்ம பார்க்கலாம். என்ன? கோயிங் டு. இப்போது நீங்கள் இந்த வீக்கெண்ட் மூவி பார்க்க போகிறீங்களா? வீக்கெண்டு போகிற மூவி பார்க்க போகிறத இப்போவே நம்ம பிளான் பண்ணி வச்சுட்டோம் தானே. அப்போ அதுக்கு என்ன வரும்? ஆர்யூ தான் வரும். சாரி ஆர்யூ அப்படின்றத ஞாபகத்தில் வச்சுக்காதீங்க. கோயிங் டு அப்படின்றது தான் ஞாபகத்தில் வச்சுக்கணும். இப்போ நீங்கள் அப்படின்றதுனால கேள்வியாக வேறு வருதா, அதனால் ஆர்யூ கோயிங் டு அப்படின்னே ஒரு 4 சென்டென்ஸ் எழுதியிருக்கேன். அதனால தான் அந்த ஆர்யூன்ட்டு வருது. நீங்கள் அதை மைண்ட் பண்ணிக்காதீங்க. கோயிங் டுன்ற வார்த்தையை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. நீங்கள் அந்த வீக்கெண்ட் மூவி பார்க்க போகிறீங்களா அப்படின்னு கேட்குறதுக்கு ஆர் யூ கோயிங் டு வாட்ச் எ மூவி திஸ் வீக்கெண்ட்? பாருங்கள், 3 செக்மெண்ட்டாக பிரிச்சுட்டேன் அந்த ஒரு சென்டென்ஸவே. எனக்கு சென்டென்ஸ் மேக் பண்ணுறதுல ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போது இந்த மாதிரி பிரித்து படிக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்குது. நான் பிரித்து சொல்கிறேன், அப்புறம் சேர்த்து சொல்கிறேன். 3வது நீங்கள் சொல்லுங்கள். 3வது நானே சொல்கிறேன், 4வது நீங்கள் சொல்லுங்கள். கண்டிப்பாக நல்லா சொல்லிடுவோன்னு நான் நம்புகிறேன். ஓகேவா? சொல்லாமா? நீங்கள் இந்த வீக்கெண்ட் மூவி பார்க்க போகிறீங்களா? ஆர் யூ கோயிங் டு வாட்ச் அ மூவி திஸ் வீக்கெண்ட்? ஆர் யூ கோயிங் டு வாட்ச் அ மூவி திஸ் வீக்கெண்ட்? 2 தடவை பார்த்து சொல்லிட்டேன், 3வது தடவை பார்க்காம சொல்கிறேன். ஆர் யூ கோயிங் டு தப்பு சொல்லிட்டேன்னா? ஆர் யூ கோயிங் டு வாட்ச் அ மூவி திஸ் வீக்கெண்ட்? கரெக்ட். கரெக்ட். இப்போ நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் பார்த்தாலும் பிரச்சனை இல்லைங்க, தெரியாது. சொல்லுங்கள். ஓகே, சொல்லியிருந்தீங்கன்னா சூப்பர், வெரி குட். அடுத்த மாதம் உங்கள் பேரண்ட்ஸை பார்க்க போகிறீங்களா அப்படின்றப்ப இப்போயே பிளான் பண்ணிட்டோம். அதனால் கண்டிப்பாக கோயிங் டு தான் வரணும். இப்போயும் நீங்கள் உங்களை பற்றி தான் பேசுகிறேன் நான், அப்போது ஆர்யூ தான் வரணும். இப்போ அவங்கள பற்றினா ஆர்தே போடுவோம். அப்புறம் மற்றதெல்லாம் பார்த்துக்கலாம்.
இப்போ இதுவே இது பதிலாக சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. நாங்கள் இந்த வீக்கெண்ட் மூவி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் we are going to watch a movie this weekend பதிலாக சொல்லலாம். ஓகேவா? are you, are they அப்படின்லாம் சொல்கிறதுக்கு பதிலாக சொல்லணும்னாலும் we are, they are வராது. அவங்க ஓகே they are சொல்லலாம். அந்த ஆரும் யூவும் மாறி வந்துடும். அது அவ்வளோதான் வித்தியாசம். ஓகேவா? இப்போது அடுத்த மாதம் உங்கள் பேரண்ட்ஸை பார்க்க போகிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கும் அப்படி தானே பிளான் பண்ணிட்டோமா? இது நம்ம பார்த்துட்டோமா? இல்லை. சரி. ஆர் யூ கோயிங் டு விசிட் யுவர் பேரண்ட்ஸ் நெக்ஸ்ட் மந்த்? பார்த்தீங்களா? ஃபஸ்ட்டு ஒரு லைன் சொல்லி பார்த்தோம், ரெண்டாவது லைன் ஈஸியாக வருது. ஆர் யூ கோயிங் டு விசிட் யுவர் பேரண்ட்ஸ் நெக்ஸ்ட் மந்த்? அடுத்த மாதம் உங்கள் பேரண்ட்ஸை பார்க்க போகிறீங்களா? ப்ரீ பிளான் பண்ணதுனால கோயிங் டு வருது. நீங்கள் சொல்லுங்கள். நானே சொல்லிடுறேன், ஃபஸ்ட்டு மறைச்சிட்டு சொல்கிறேன். ஆர் யூ கோயிங் டு விசிட் யுவர் பேரண்ட்ஸ் நெக்ஸ்ட் மந்த்? சொல்லிட்டேன். நீங்கள் சொல்லுங்கள். ஓகே, சூப்பர். அடுத்தது, இன்றைக்கி நைட் எக்ஸாமுக்கு படிக்க போகிறீங்களா அப்படின்னு கேட்குறேன். நைட்டு செய்ய போகிற வேலையை இப்போவே நம்ம பிளான் பண்ணிட்டோம். இன்றைக்கி பகலில் படிக்க முடியல, அதனால் நைட்டு கண்டிப்பாக நான் படிக்க போகிறேன் அப்படின்னு பிளான் பண்ணிட்டோம். ப்ரீ பிளான் பண்ணிட்டீங்க. அதை நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், இன்றைக்கி நைட்டு படிக்க போகிறீங்களா அப்படின்ட்டு. அப்போது கோயிங் டு தான் வரணும். அப்போது நான் கேட்குறேன், ஆர் யூ கோயிங் டு ஸ்டடி ஃபார் த எக்ஸாம் டு நைட்? எக்ஸாமுக்கு படிக்க போகிறீங்களா? ஸ்டடி ஃபார் த எக்ஸாம் டு நைட். ஆர் யூ கோயிங் டு ஸ்டடி ஃபார் த எக்ஸாம் டு நைட்? நான் சொல்லட்டுமா? ஆர் யூ கோயிங் டு ஸ்டடி ஃபார் த எக்ஸாம் டு நைட்? வருதில்ல, நம்மளாலே பேச முடியுதில்ல. இப்போ நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். வெரி குட். அடுத்தது, அவள் அடுத்த மாதம் ஒரு புது ஜாப் ஸ்டார்ட் பண்ண போகிறாள். இந்த இடத்துல ஜாப்ன்றது எனக்கு கொஞ்சம் கஷ்டம், இது நல்லா இல்லை. ஒரு பிஸ்னஸ்னு வச்சுக்கலாமா? அவள் அடுத்த மாதம் ஒரு புது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறாள் அப்படி வச்சுக்கலாமா? இது நல்லாயிருக்கு. அதுக்கு என்ன சொல்கிறாங்க? ஷீ, அவள் தானே செய்ய போகிறா. ஷீக்கு ஆர் போடக்கூடாது. ஷீ இஸ் கோயிங் டு ஸ்டார்ட் அ நியூ ஜாப் நெக்ஸ்ட் மந்த். ஷீ இஸ் கோயிங் டு ஸ்டார்ட் அ நியூ ஜாப் நெக்ஸ்ட் மந்த். கொஞ்சம் வளருது வாங்கி இந்த இடத்துல ஜாப்னே சொல்லிட்டேனா? பிஸ்னஸ் போட்டுக்கலாமா? ஷீ இஸ் கோயிங் டு ஸ்டார்ட் அ நியூ பிஸ்னஸ் நெக்ஸ்ட் மந்த். பார்க்காம சொல்லட்டுமா? ஷீ இஸ் கோயிங் டு ஸ்டார்ட் அ நியூ பிஸ்னஸ் நெக்ஸ்ட் மந்த். கொஞ்சம் வளர்னாலும் சொல்லிட்டேன். இப்போ நீங்கள் சொல்லுங்கள். வெரி குட், சூப்பர். அடுத்து இன்னும் ஒரே ஒன்று பார்த்துடலாம். அவங்க சீக்கிரம் ஒரு புது கார் வாங்க போகிறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறோம். வாங்க போகிறாங்களான்னு கேள்வியை கேட்குறோம். அப்போ ஆர் தே போட்டுக்கணும். அவங்கன்றதுனால தே, ஆர் தே. அப்போது ஆர் தே கோயிங் டு பை எ நியூ கார் சூன்? சீக்கிரமே அப்படின்றதுக்கு சூன், SOON, சூன் அப்படி சொல்கிறாங்க. அப்போ ஈஸியாக இருக்கா? ஆர் தே கோயிங் டு பை எ நியூ கார் சூன்? பார்க்காம சொல்கிறேன். ஆர் தே கோயிங் டு பை எ நியூ கார் சூன்? நீங்கள் சொல்லுங்கள். சூப்பர், வெரி குட். இன்றைக்கி முடிச்சுக்கலாம்.